சார் இது சாதாரண நீங்க ஊடகத்தாருங்க, உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்களுக்கு நல்லா தெரியும் கூட்டணி உடையன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் நீங்க மறுபடியும் என்ன கேக்குறீங்களே? நீங்களே சொல்ல போறீங்க பாருங்க, கொட்டயத்துல போடுவீங்க, தலைமை செய்தியா போடுவீங்க. ஜனவரி மாசத்துக்குள்ளார கூட்டணி உடையும் பாருங்க சார். விஜய் சொல்லியிருக்காரு, உனக்கு எவ்வளவு சீட்டு வேணும், என்கிட்ட சீட்டு இருக்குதுன்றாரு, மந்திரி சபையில இடம் தரேன்றாரு. என்ன சொல்றது, முக்கியமான கட்சி பெரிய கட்சி வந்தாக்க உனக்கு துணை முதலமைச்சரே கொடுத்துறேன்றாரு. ஏன் சார் போக மாட்டாங்க சொல்லுங்க? போறாங்க பாருங்க. இங்க நான் கேட்டேன், நான் 20 சீட்டு கேட்டேன், நீ 6 சீட்டு மேல தரமாட்டேன்னு ஒரு கட்சிக்காரர் சொல்லுவாரு. என்ன சொல்ற, ஒண்ணு கூட்டி கொடுக்குறேன்னு ஒன்னு நீனாயா கூட்டி தருது, எனக்கு இருக்குதுன்னு சொல்ல போறாரு. சரி சார், எனக்கு 15 சீட்டு வேணும்னு சொல்ல போறாரு. என்ன சொல்றது, அந்த மாதிரி இது கண்டிப்பா பாருங்க. சீட்டு பத்தாமல் ஒவ்வொரு கட்சியும் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சியுமே எனக்கு கூடுதலா சீட்டு தரணும் இந்த முறைன்னு சொல்றாங்க. ஆனா இருக்கிற சீட்டு அவங்களுக்கு கிடைக்குமான்றது தான் சந்தேகமா இருக்குது. ஏன்னா கூட்டணி இன்னும் பாமக இருந்து ஒரு பிரிவு வருதுன்றாங்க, தேமுதிகவும் கூட்டணிக்கு வருதுன்றாங்க. அப்படி இவ்வளவு பேர் வரும்போது அவங்களால சீட்டு எப்படி கொடுக்க முடியும்? எல்லாருக்கும் சீட்டு பிரிச்சு கொடுத்துட்டு அவங்க 100 சீட்ல நிற்பாங்க. 100 சீட்ல நிற்கும் போது அப்புறம் நான் எப்படி முதலமைச்சர்னு சொல்ல முடியும் சார்? அப்படியே அழைப்பு வருதுன்னா கூட இவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கு அழைப்பு அவங்க கொடுப்பாங்க? யாருக்குமே கொடுக்க முடியாது அவங்களால. இன்னும் அவங்க இன்னும் ஒரு கட்டமைப்புக்கு வரலையே. இப்பதான் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டின்னு இப்பதான் கொஞ்சம் தெளிவடைஞ்சிருக்கிறாங்க, பொதுக்குழு வச்சிருக்கிறாங்க. அவங்க இன்னும் அதிகமா தெளிவடைகிறதுக்கு அடுத்தது என்ன செய்யலான்னு முடிவெடுத்து இன்னும் 20 நாள் 25 நாள் ஆகும். அதனால நீங்க ஜனவரி மாசம் தான் இதுக்கு எல்லாமே ஒரு முடிவு தெரியும். நீங்க பாருங்க. அப்புறம்